ஹாய், வெல்கம் டு மார்க்கெட் டைம்ஸ். ஃபஸ்ட்டு ரொம்ப நன்றி நம்மளுடைய சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு கொடுக்கக்கூடிய நம்மளுடைய யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நாளைக்கு வந்து நம்ம நிஃப்டியினுடைய சப்போர்ட் மேஜரான சப்போர்ட் என்ன, ரெசிஸ்டன்ஸ் என்ன, நம்ம எம்எஸ்டி லெவல் என்ன அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ வந்து கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஏன்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது நமக்கு வந்து முக்கியமான அந்த ரிவர்சல் பாயிண்ட் எதெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இன்ட்ராடே ட்ரேட் பண்ணும்போது உங்களுக்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த வீடியோ கொஞ்சம் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து முழுமையாக வந்து எதெல்லாம் வந்து நமக்கு மேஜராக இருக்கும், எதெல்லாம் வந்து நமக்கு வந்து நல்ல ஒரு சப்போர்ட்டாக இருக்கும், ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகேவா? ஸோ நான் சேனலோட டிஸ்க்ளைமர் சொல்லியிருந்தேன். நான் வந்து ஒரு ஆத்தரைஸ்டு செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இது வந்து ஒரு எஜுகேஷனல் பர்பஸ் தான். மார்க்கெட் நீங்கள் ஓனாக அனலைஸ் பண்ணி பாருங்கள். அதில் இருக்கக்கூடிய அந்த லாப நஷ்டத்தை புரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நாளைக்கு வந்து நிஃப்டியினுடைய எம்எஸ்டி ஜோன் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்எஸ்டி ஜோன். ஸோ 24,573, 24,673 ஒரு 100 பாயிண்ட் வந்து எம்எஸ்டி ஜோன். ஓகேவா? ஸோ இப்போ இன்றைக்கி மார்க்கெட் க்ளோசிங் கொடுத்துருக்குது எம்எஸ்டி லெவல், அந்த லெவலுக்கு மேலே தான் நமக்கு வந்து க்ளோசிங் கொடுத்துருக்கு. ஸோ இதோட ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 24,948 அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். மார்க்கெட் வந்து இந்த லெவலில் இப்போ நமக்கு இன்றைக்கி கொடுத்துருக்கக்கூடிய இந்த லெவலில் இருந்து மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து நமக்கு வந்து 948. ஸோ ஒரு இந்த இடம் ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும் ஃபஸ்ட்டு வந்து. ஓகேவா? இன்கேஸ் மார்க்கெட் இந்த லெவலில் இப்போ க்ளோசிங் எம்எஸ்டியில் தான் நமக்கு இன்றைக்கி க்ளோசிங் கொடுத்துருக்கு வந்ததுன்னா சப்போர்ட் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து எம்எஸ்டி. ஓகே, ஸோ எம்எஸ்டி அவங்களுக்கு எவ்வளோ சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ எம்எஸ்டி லெவல். செகண்ட் வந்து நமக்கு வந்து மேஜரான ஒரு சப்போர்ட் எது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து கீழே இருக்கக்கூடிய இந்த 24,379. ஸோ 24,380 அப்படிங்கிறது வந்து 24,380 அப்படிங்கிறது வந்து ஒரு மேஜரான ஒரு சப்போர்ட் லெவலாக இருக்கும் நிஃப்டிக்கு நாளைக்கு. ஓகேவா? ஸோ நிஃப்டி வந்து கீழே வந்துச்சு அப்படின்னா கீழே நமக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட் வந்து 24,380. ஸோ இதுதான் வந்து ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ நாம் சொன்ன அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்றுன்னு இருக்கு இல்லையா? ஸோ அந்த ரெசிஸ்டன்ஸ் ஒன்று தாங்கிறது மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா மார்க்கெட் வந்து இந்த லெவலில் வந்து மார்க்கெட் போகுதுனாலே ஒரு சராசரியான ஒரு மூமெண்ட்ஸ். ஸோ இந்த இடம் வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது நமக்கு வந்து நாளைக்கு வந்து கன்ஃபார்மாக இந்த இடம் வந்து மார்க்கெட் வந்து நிஃப்டி வந்துச்சு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ரிவர்சல். ஸோ ஒரு புட் ஆப்ஷன் வந்து கண்டிப்பாக வந்து நம்ம வந்து எதிர்பார்க்கலாம். இங்கேருந்து ரிவர்சல் ஆச்சுன்னா ஒரு சின்ன புட் ஆப்ஷனில் ட்ரேட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா காலையில் வந்து நமக்கு வந்து நம்ம மார்க்கெட் இந்த ரேஞ்சில் ஓப்பன் ஆகி ஃபஸ்ட்டு இங்கே சப்போர்ட் எடுத்தது அப்படின்னா நம்ம வந்து கால் சைட். ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்கும்போது காலை பை பண்ணிவிட்டு இங்கே இருக்கக்கூடிய இந்த ரெசிஸ்டன்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ 24,948. ஸோ 24,950 அப்படிங்கிற இடத்துக்கிட்ட வரும்போது நம்ம வந்து எக்ஸிட் ஆகக்கூடிய ஒரு இதாக நம்ம வச்சுக்கலாம். ஸோ இந்த ஹையை பிரேக் அவுட் கொடுக்கணும். இன்கேஸ் இந்த ஹை வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இந்த ஹை வந்து நமக்கு வந்து எவ்வளோன்னு பாருங்கள். ஸோ இந்த ஹை வந்து நமக்கு பிரேக் அவுட் ஆகலை அப்படின்னா இந்த இடமே நமக்கு ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் கீழே வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ 24,850. ஸோ 24,850 அப்படிங்கும்போது ஸோ இந்த ஹை போயிட்டு மார்க்கெட் வந்து ஒரு சின்ன ரிவர்சல் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக மார்க்கெட் வந்து ரீட்ரேஸ்மெண்ட்டுக்காக வந்து திருப்பி வந்து இந்த ஹையை டச் பண்ணுறதுக்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இதுதான் வந்து நிஃப்டிக்கான நாளைக்கான ப்ரெடிக்ஷன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு வச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், ரெக்கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.